எங்க ஹவுசிங் போர்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு மறக்க முடியாத நிகழ்வு, நினைவு. கிரிக்கெட் பந்து விழுந்துரும். மாரியப்பன் ஒரு அண்ணன் இருப்பாரு, அவரு தான் பாத்துக்குவாரு மோட்டரை போட்டு தண்ணி ஏத்துறதுலாம். அண்ணன்ட்ட கேட்டு எடுத்து கொடுங்க அம்மோ. அவர் அழகா இறங்கி எடுப்பாரு. நீச்சல் கத்துக்கலாம்டா, பயப்படாதீங்கடாம்பாரு. கிணறுங்கிறது நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையது. இந்த கிணற்றை தோண்டுகிற பொழுது மண்ணள்ளி போட்டவன் நான். எத்தனை அடியில் இதற்கான ஜீவன் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சொல்லும்போதே சிலுக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த கிணற்றை தாண்டி போகிற பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். எங்கள் மண்ணுக்கான ஜீவ நதி இப்படி குப்பை மேடாக இருக்கிறது என்று கவலை விட்டிருக்கிறேன். இன்னைக்கும் அழுகிறேன். என் ஜீவநதியை நீங்கள் மீட்டெடுத்து கொடுத்ததால் இன்றைக்கும் நான் அழுகிறேன். யார் அந்த நிகமானந்தா அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 19, 2011 உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சு ஜூன் 13, 2011 வரைக்கும் கங்கையில் ஹரிதுவார் ஒட்டி கங்கை இருக்கிற பகுதிகளில் நிறைய மணல் கொள்ளை அடிக்கிறாங்க. சுத்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. கங்கை என்கிற மிகப்பெரிய புனித நதியை காப்பாற்றணும், ஒரு நீர் வளத்தை காப்பாற்றணும்னு 34 வயதான அந்த இளம் துறவி நிகமானந்தா உண்ணாவிரதம் இருக்காரு. 114 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 115வது நாள் இறந்தே போயிடுறார். 34 வயசு. இந்த புத்தகத்தை குக்கு சிவராஜ் அவர்கள் கொடுக்கிறார். அந்த குழந்தை அந்த மது மஞ்சரி என்கிற பெண்மணி அந்த மது வாங்கி படிக்குது. சிந்தனை மாறுது. என்னடா பண்ணலான்னு யோசிக்குது. தூக்கம் வரல. ஒரு 34 வயசான ஒரு இளைஞன் ஒரு நதியை காப்பாற்றணும்னு சொல்லி தான் உயிரே விட்டுருக்கானே. அப்ப நீருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சிவராஜ் கிட்ட பேசுறாங்க. ஊர் கிணறு புனரமைப்பு இயக்கம்னு ஒன்று இருக்குமா, நீ அதுல சேரு, ஊர்தோறும் இருக்கிற கிணறுகளை மீட்டெடுக்கலாங்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கிணறுங்கிற சொல் நம் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையது. 30 வயதை தாண்டிய அத்தனை பேருக்கும் தெரியும். உண்மையா? 40 வயதை தாண்டியவர்களுக்கு இன்னும் நன்றாக தெரியும். 50 வயதை தாண்டியவர்கள் கிணற்றோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 60 வயதை தாண்டியவர்கள் கிணற்று குழிகளினுடைய ஈரம் இன்னும் அவர்கள் முதுகிலும் உடம்பிலும் ஒட்டி கொண்டிருக்கிறது. கரெக்டா? எனக்கெல்லாம் நான் ஈரோட்டில் மூலப்பாளையம் ஹவுசிங் வீட்டில் அப்பா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக இருந்தப்ப எங்கள் ஹவுசிங் போர்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு மறக்க முடியாத நிகழ்வு, நினைவு. கிரிக்கெட் பந்து விழுந்துரும். மாரியப்பன் ஒரு அண்ணன் இருப்பார், அவர் தான் பார்த்துக்குவார் மோட்டரை போட்டு தண்ணி ஏற்றுறதுலாம். அண்ணன்ட்ட கேட்டு எடுத்து கொடுங்க அம்மோ. அவர் அழகாக இறங்கி எடுப்பார். நீச்சல் கற்றுக்கலாம்டா, பயப்படாதீங்கடாம்பாரு. கிணறுங்கிறது நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையது. நீ கிணறை மீட்டெடுக்கலான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அந்த சர்வீஸில் இறங்குறாங்க. அந்த டீம் அந்த சர்வீஸில் இறங்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலசை துருவம்னு ஒரு கிராமம், 400 குடும்பங்கள் வாழுகிற கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் 7 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்களாம். ஆண்களுக்கு கவலை கிடையாது, வேலைக்கு போயிடுவாங்க, வந்து தண்ணி குடிக்கிறதோடு சரி. 7 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். மிகப்பெரிய வருத்தம். இதை பார்த்துருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா 60 அடி ஆழமான கிணறு ஒன்று இருக்கு திருவண்ணாமலை, அவங்க வலசை துருவத்தில். அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தா 70 வருஷத்துக்கு முன்னாடி தீண்டாமை கிணறுன்னு சொல்லி அந்த கிணறை ஒதுக்கி வச்சு மெல்ல மெல்ல குப்பையை போட்டு மூடியே விட்டானுங்க. அந்த இடத்துக்கே போக முடியல, முள் புதர் படிந்து கிடக்கு. இவங்க போய் மதுவன் டீம் போய் அந்த இயக்கத்தின் மூலமா போய் மெல்ல மெல்ல அந்த குப்பைகளை எடுத்து முதல் சொட்டு நீர் சுரக்குதில்ல, சுரந்தோன சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் தாய்ப்பால் சுரந்தது போல நினைத்து அழுது கண்ணீர் வடித்த அந்த காட்சி என்னால் மறக்கவே முடியாது என்று சொல்லி இருக்கிறாள் அன்பு தங்கை மது. ஒரு கிணறு ஊர்ல திடீர்னு ஒருத்தன் வரான், தோன்றான், சரி பண்றான் அப்படின்னா விட்டுருவாங்களா?
நம்ம ஊரில் நல்லது செய்ய விடவே மாட்டான். ஏன் வந்த, எதுக்கு வந்த, என் கிராமத்தில் என்ன தேவைக்காக வந்த, இந்த கிணறோட வரலாறு தெரியுமா, ஒரு குப்பையை எடுக்க மாட்டான். ஆனால் வியாக்கியானம் மட்டும் பேசுவான். நம்ம ஊரில் இவ்வளோ பிரச்சனை வரப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப மதுங்கிற அந்த பெண்மணி சொன்னா, பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் புன்னகையை மட்டுமே பதிலாக தருவோம். எங்களுக்கு கிணற மீட்டெடுக்கணும், இது மட்டும்தான், வேற எந்த லட்சியமும் இல்லை. நாயக்கனூர் ஒரு ஊரில் கிணற தூர்வாடுறப்ப 30 நாட்கள் கிணற்றுக்குள் இருந்த குப்பையை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். எவ்வளோ நாளுங்க? 30 நாள். 30 நாள் கிணத்துக்குள்ள இருந்த குப்பையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிச்சோன்னே ஒரு பெரியவர் தினமும் இவங்க வேலை பார்க்குறப்பெல்லாம் வந்து உட்காந்து, இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடின்னு கேட்டுகிட்டே இருப்பாராம். இவங்களும் டெய்லி பதில் சொல்லுவாங்களாம். டெய்லி வருவாராம், இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடின்னு. ஒரு நாள் இன்றைக்கு தண்ணீர் வரும் என்று சொல்லிட்டு போயிட்டாராம். அதே மாதிரி அவங்க வேலையை முடிக்கிற அந்த நேரத்தில் உள்ளிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியில் வந்துச்சான். மதுவும் அவங்களுடைய நண்பர்களும் மொத்த டீமும் அந்த வயசான பெரியவரை போய் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா தண்ணி வந்துருச்சு, உங்களுக்கு எப்படிங்கய்யா தெரியும்னாங்களாம். அதற்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நாயக்கனூரில் இருந்த அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த கிணற்றை தோண்டுகிற பொழுது மண்ணள்ளி போட்டவன் நான். எத்தனை அடியில் இதற்கான ஜீவன் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சொல்லும் போதே சிலுக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த கிணற்றை தாண்டி போகிற பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். எங்கள் மண்ணுக்கான ஜீவ நதி இப்படி குப்பை மேடாக இருக்கிறது என்று கவலை விட்டிருக்கிறேன். இன்னைக்கும் அழுகிறேன். என் ஜீவநதியை நீங்கள் மீட்டெடுத்து கொடுத்ததால் இன்றைக்கும் நான் அழுகிறேன். என் அன்பு திருவள்ளூர் மக்களே, மது என்கிற அந்த சகோதரி பேசுகிற பொழுது சொல்கிறாள், அந்த பெரியவரை பார்க்கிற பொழுது, அந்த பெண்கள் கண்ணீர் சிந்துவதை பார்க்கிற பொழுது, தமிழகம் முழுவதும் இருக்கிற கிணறுகளை மீட்டுத்தர வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்தோம். அதற்கான பணியை தொடர்ந்து செய்கிறோம். இதற்காக நாங்கள் யாரிடத்திலும் பணத்தை வாங்குவது கிடையாது. நண்பர்கள் மட்டுமே உதவுகிறார்கள். சோஷியல் மீடியாவில் போடுறோம், விருப்பம் இருக்கிறவங்க காசு தராங்க, அதை வச்சு இந்த திட்டங்களை செய்கிறோம். கிணற்றை மீட்டெடுத்து அதை அந்த ஊர் மக்களுக்கு ஒப்படைக்கிறப்ப அதை சாதாரணமாக தரதில்லை, ஒரு திருவிழா போல தருகிறோம் என்று அந்த பெண் சொல்கிறாள். நான் யோசித்து பார்க்கிறேன் மக்களே, ஏன் கிணற்றை மீட்டெடுத்து ஒப்படைக்கிற பொழுது திருவிழா போல தர வேண்டும்? எந்த மண் தனக்கான தண்ணீரை தன்னகத்தே வைத்துள்ளதோ அந்த மண் வாழ்கிற பூமியில் வசிக்கிற மனிதர்களுக்கு தினம் தினம் திருவிழா என்பதை இங்கு இருக்கிற எல்லோரும் நம்புங்கள். திரியின்றி எரியும் தீபங்கள். இப்போ மது மஞ்சரி எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? பொருத்தமாக இருக்கா இல்லையா? யாருக்கு தெரியும்? மதுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? T20 மேட்ச் பற்றி தெரியும். இந்தியா எவ்வளோ ஸ்கோர் அடிச்சுன்னு தெரியும். சூரியவன்ஷி அடித்தது தெரியும். நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகும் தெரியும். இல்லை ரிலீஸ் ஆகாதா அப்படிங்கிறது தெரியும். என்ன நடக்குதுன்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்மை சுற்றி நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களின் வரலாறை நமக்கு படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. நான் அதனால்தான் சொல்லுகிறேன், இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் நாளை உள்ளே சென்று உங்களுக்கான புத்தகத்தை தேடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த புத்தகம் நிச்சயம் உங்கள் கைகளுக்கு வரும். உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் வாசிக்க தொடங்கினால் வாழ்க்கை மாறும். எவ்வளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணு பண்ணது. இன்னைக்கு தண்ணீர், நீங்க ஐயா உட்காந்தாரு, அக்கா சொன்னாங்களே ஐயா கை தட்டுறாங்கன்னு, ஐயாட்ட கேட்டு பாருங்க. தண்ணீரை பாட்டில் அடைச்சு அதை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு இந்த சமுதாயம் வரும்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருப்பீங்களா ஐயா? கிடையவே கிடையாது. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப தண்ணி கஷ்டம் இருந்தது. ஆனா இது பாட்டில் அடைச்சு விற்பாங்கலாம் தெரியாது. எல்லாமே பிசினஸ் ஆகி போச்சுல. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பெண்ணும் அவங்களை சார்ந்த ஒரு டீமும் செய்யுது.
இவர்கள் சமுதாயத்திற்காக ஒளியை கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பண ஆதாயமோ புகழ் வெளிச்சமோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்ததற்காக இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற கடமையில் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னதமான மனுஷங்க இருக்கிற. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, தமிழ்ல ஈகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஈகை, ஈகைன்னா என்ன? இப்படிதான் இருக்கணும். ஒன்று கேட்டால் உடனே கீழே இருந்து பதில் வரணும். சில ஊரில் கேட்டால் உத்து பார்க்குறாங்க நம்மளை, பயமாக இருக்கு. ஈகைனா என்ன? கொடுக்கறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்றாரு முத்துக்குளிக்க வாரிகளான்னு ஒரு புத்தகத்தில், தமிழ் மாதிரி ஒரு அற்புதமான மொழி உலகத்திலே கிடையாது. ஏன்? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஈகை என்கிற சொல். ஈனா கொடுன்னு அர்த்தம், கையில் தான் கொடுக்க முடியும். மனுஷன் சொல்றாரு ஈவதற்காகத்தான் கை, அதனால்தான் அது ஈகை. ஈவதுதான் கை, வாங்கிறதும் கை தான். ஆனால் கொடுப்பது உயர்ந்தது. எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதில் வாழ்க்கை அல்ல, எதையாவது கொடுக்கிறீர்களா என்பதுதான் வாழ்க்கை. அம்மா நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, அவர் ஆர்வமாக கேட்குறார். அண்ணன் சொன்னோன்னே பக்கத்தில் அந்த அக்கா பேசாமல் இருங்க, இதுக்கு தான் வீட்டில் விட்டு வரேன்னு சொன்னேன் உங்களை. அது உண்மை சொல்லிட்டாங்களா? எனக்கு தெரியும். பரவாயில்ல, அவர் ஆர்வமாக பரவாயில்ல பேசட்டும். இங்கே பாருங்களேன், எதுவுமே தப்பு இல்லைங்க. இப்போ அவர் சந்தேகம் கேட்டு எனக்கு தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லணும், அதுவும் தப்பு இல்லை, தப்பே கிடையாது. நம்ம கை இப்படி இருக்கிற வரைக்கும் தினம் தினம் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி இல்லாமல் நம்ம கை எப்படி வச்சதுக்கு, கரெக்டா? சும்மா ஒரு 4 இன்ச்சு வித்தியாசம்தான், இப்படி அவ்வளோதான். ஈவதற்காக தான் கை, ஈவது தான் கையினார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இது எதுக்குன்னு சொல்கிறேன்.